ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தக்கூடிய ஒரு அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக அனாசிப்பூ, 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக செவந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டக்குன்னு மசிஞ்சிரும். இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா கலர் மாறாது, அதுக்காக தான். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிளைன் குருமாவாக கூட பண்ணலாம். அப்படியே நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோன்னா பிளைன் குருமா கூட பண்ணலாம். இன்னும் நல்ல ஒரு ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பொட்டேட்டோ நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. குருமாவோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த பொட்டேட்டோ வெந்து வரணும். அது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காவை நான் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட அதிகமாக சோம்பு, 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம இதோட சேர்க்கும்போது அரைச்ச நைஸ் பேஸ்ட்டாக வரும், இல்லாட்டி ரொம்ப குறைன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நைஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. கொஞ்சம் கெட்டி ஆகும் இல்லைங்களா, அதனால தண்ணி அளவை கரெக்ட் பண்ணிக்கலாம். குருமா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம குருமா நல்லா வாசனையோட இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.